ஐயோ, ஜமீன்தார் வீட்டு கணக்கு பிள்ளை. இவன் மூக்கு பொல்லாத மூக்கு. நல்ல விஷயம் பேசும்போது அச்சுல துண்ணிடுவான். அந்த காரியமே கெட்டு போகும்னே. அப்பா, என்ன கணக்கண்ண காலையிலேயே களைப்பா வந்திருக்கீங்க? ராத்திரி போல தூக்கம் இல்லையா? அவ ஏன் தம்பி கேக்குற? எனக்கு பக்கத்து வீட்டுல செக்கச்சவேர்னு 1.25 உயரத்துல 1/2 கஜ அகலத்துல 25 வயசுல ஒரு பொண்ணு. பிறந்துருவிய. அவ காலையில குளிச்சுட்டு கூந்தலை கோதி விட்டுட்டு வீதியில நிக்கிறத பார்த்தா என் மனசு மலைப்பாதையில போற மாட்டு வண்டி மாதிரி தடக்கு தடக்குன்னு அடிச்சுக்குது. நான் அந்த மயக்கத்திலேயே காலையில சாப்பிடறத மறந்துட்டேன். அவ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வீதியில போறத பார்த்தா மத்தியான சாப்பாடு மறந்துருத. ஆமாம் தம்பி, ராத்திரி சாப்பாடு உண்டா? அதுவும் இல்லையே. அவ மானாமதுரை மல்லிய மணக்க மணக்க வச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல நிக்கிறத பார்த்தா கணக்கண்ண இவனாங்க அந்த பொண்ணு பேர் என்ன? சிங்காரி. சிங்காரி. அவ பேரை சொன்னதுமே நாக்குல தேன தடவை மாதிரியா ருசி, மனசுல ஒரு குசி. சிங்காரி சிங்காரி சிங்காரி. அப்பா ஆம்பளை கூட பார்க்காம அசிங்கமா கட்டி பிடிக்கிற வெக்கமா இல்ல? அதுக்குதான் குடும்பக்கார சொன்ன. அப்பவே தப்பா நினைக்காதீங்க கணக்க பிள்ளை. சிங்காரிய சிந்தனையில ஓட விட்டுட்டேன். பொம்பளைன்னா அவதான் பொம்பளை. சோசியாரன் அப்பவே சொன்னானே உனக்கு வாட்டம் சாட்டமா ஒரு ஒப்பாட்டி கிடப்பான்னு. அவன் இவதான். வேண்டாம்ப்பா, அவ ஒரு மாதிரி. ஆமா, இந்த மல்யுத்த வீரர் மல்லாங்கனாரு மாயாண்டி தெரியுமா உனக்கு? ஆமா, ஒரே நேரத்துல 10 பேரை குத்துவானே. அவ சிங்கமா? சிங்கம் இப்ப எப்படி அசிங்கமா இருக்குன்னு தெரியுமா? பாத்தியா, காட்டரும மாதிரி இருந்தவனை கரப்பாம்பூச்சி ஆக்கி காலடியில இருக்க வச்சுட்டாலே அவன் மேல நீ ஆசைப்படலாமா? அவன் கிடக்காயா, அவனுக்கு மல்யுத்தத்துல எதிரி எப்படி குத்துறோம்னு தெரியும். அவனுக்கு சில நுணுக்கங்கள்லாம் பத்தாது. நான் கொஞ்சம் விவரமானவன். அவளை வளைச்சு மடக்கி போட்டு என் வப்பாட்டி ஆக்கல. என் பேரு சபலம் சண்முகானந்தம் இல்ல. இந்த ஆளு தும்பிட்டா, நீ உருட்ட அவ்வளவுதான். அடிக்காதீங்க. ஏண்டா பெரியவர, அது ஒரு சாமியார ஏண்டா போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அண்ணாச்சே, மாப்பிள்ளை எதை கேட்கிறார் பதில் சொல்ல. பதில் தானே, வாங்கிக்க. ஐயா தம்பி, இந்த நாகம்மா விக்கிரகத்தை கங்கையில நீராட்டி காசியில பிரதிஷ்டை பண்றதுக்காக போய்கிட்டு இருந்தேன். பாவிங்க, இந்த தங்க விக்கிரகத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ண. நல்ல வேளை நீ வந்து காப்பாத். ஐயா, உங்களை போல ஒரு பெரியவரை சந்திச்சது என்னுடைய பாக்கியம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா பெரிய புண்ணியமா இருக்கும். மனசார கூப்பிடுறேன். மறுக்கிறது மனுஷ தர்மம் இல்லை. வர்றேன்பா, வாங்கய்யா. கபவல்லி,
வழியில ஒரு பெரியவரை சந்திச்சேன். உபசரிச்சு அனுப்புறதுக்காக வீட்டுக்கு அழைச்சு வந்திருக்கேன். வெளியில நிக்கிறாரு. பெரியவங்களை வெளியில நிக்க வைக்கலாமா? உள்ள கூட்டிட்டு வாங்க. இதோ ஐயா, பெரியவரே, வாங்க வாங்க ஐயா. கற்பவல்லி, என்ன உளற? ஒண்ணும் இல்லப்பா. என் கையில இருக்கிற நாகசக்தியானவோ பக்தியான உன் மனைவி கண்ணுக்கு தன்னுடைய அருள் ரூபத்தை காட்டியிருக்கிறார். ஆனா பாவம், திடீர்னு அந்த காட்சியை பார்த்த அதிர்ச்சியில உன் மனைவி பயந்துட்டா. அவ்வளவுதான். அப்படிங்களா சாமி? சரி சரி, சாமிக்கு சாப்பாடு கொண்டு வா. கொஞ்சம் பொறுப்பா. மத்தவங்களுக்காக சமைச்சதை சாப்பிடுறது மகான்களுக்கு அழகில்லை. நேரமானாலும் பரவாயில்லை, எனக்காகவே சமைச்சதை சாப்பிடுறதுதான் உத்தம். அதுக்கு என்ன சாமி? அப்படியே ஆகட்டும். கற்பவல்லி, சீக்கிரம் வாங்க சாமி. உட்காருங்க. நான் காட்டுல இருந்து காஞ்ச பிறகாத்தானே கொண்டு வந்து போட்டேன். அது இலவிட்டு எப்படி பச்சை கிளையா மாறிச்சு? காளியாத்தா, இதை பத்த வச்சு நான் எப்படி சமையல் பண்ணுவேன்? கற்பவல்லி, என்ன யோசனை? சீக்கிரம். இத வந்துட்டேங்க. என் புருஷனோட எண்ணத்துக்கு மாற நான் நடந்ததே இல்லை. இன்னைக்கு சமைச்சே ஆகணுங்கிற கட்டாயமான சூழ்நிலை. நீதான் தாயை காப்பாத்தணும். அன்போடு என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து உபச்சாரம் பண்ண உங்களுக்கு சர்வ சந்தோஷமும் உண்டாகட்டும். நான் வர்றேன்ப்பா. சாமி, ஒரு வேண்டுகோள். என்னப்பா? பெத்த குழந்தைய பிறந்தன்னைக்கே பிரிஞ்ச பாவிங்க நாங்க. அந்த குழந்தை இன்னமும் உயிரோடு இருக்கிறதா என் பொஞ்சாதி நம்பிட்டு இருக்கிறா. அத பத்தி உங்க அருள்வாக்க சொல்லணும். உங்க குழந்தை உயிரோடு இருக்கிற விவரம் தெரிஞ்சுதானே நான் உங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சேன். குழந்தை இல்லாத வீட்டுல பெரியவங்க சாப்பிட மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களை விட்டு உங்க குழந்தை பிரியறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள விட்டு உங்க குழந்தை பிரியற நேரம் கூடிய சீக்கிரம் வரும். சேர வேண்டிய இடத்துல உங்க குழந்தை சேரும். நான் வர்றேன்ப்பா. ஆத்தா இருக்கிறத மறந்துட்டீங்க. நான் வர்றேன்.
பெத்தவரிவா பிள்ளைய பத்தி, நீ அறிவு என்ன பத்தி? யாரோ எதுக்காகவும் என்ன சோதிக்கிற மாதிரி என் மனசுக்குள்ளார தோணுது. அது எந்த சோதனையா இருந்தாலும் அதுல இருந்து நீதான் தாய் என்ன காப்பாத்தணும். பச்சை விறகை எரிய வைத்து பத்தினி என்று நிரூபித்த இவளுக்கு இன்னொரு சோதனையை கொடுத்து பார்ப்போமே. சந்தேகமே, இப்படிப்பட்ட அபாயத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்ட இவள் அப்பழுக்கில்லாத பத்தினி பெண்தான். நான் விரும்பும் சக்தியை அடைய இவள் குழந்தையை பயன்படுத்தியே தீருவேன். கற்பகவல்லியின் குழந்தை இருக்கும் இடத்தை என் கண்களுக்கு காட்டு. குருதேவா, 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 என்ன இது அதிசயம்? எந்த காளிக்கு அந்த குழந்தையை பலி கொடுக்க சொன்னீர்களோ அந்த காளியின் மடியிலேயே அந்த குழந்தை இருக்கிறது. நான் என்ன செய்வது? இப்போது நான் என்ன செய்வது குருதேவா? ஜடாதரா, பூர்வீகத்தில் சித்தர்கள் அம்மனை வணங்கி வழிபட்ட ஒரு புண்ணிய பூமியில் அந்த குழந்தை இருக்கிறது. தெய்வ சக்தியுள்ள அந்த எல்லைக்குள் உன் மந்திர சக்தியால் நுழையவே முடியாது. அப்படியானால் நான் விரும்பிய வரத்தை அடைவதற்கு வழி? அதை உன் மந்திரத்தை விட தந்திரத்தால் தான் நீ அடைய முடியும். எப்படி குருதேவா? தயவு செய்து சொல்லுங்கள். சக்தி நிறைந்த எல்லைக்குள் இருந்து அந்த குழந்தையை வெளியே கொண்டு வர நீ ஒரு சதி செய்ய வேண்டும். பெற்ற தாயை கொண்டே குழந்தையை கடத்தி வர முயற்சி செய்ய வேண்டும். வருகிறேன் குருதேவா. அந்த முயற்சியில் நீ அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இது சாதாரண மை இல்ல, வசிய மை. இந்த மையை பழத்திலே தடவி நீ ஆசைப்படுற பொண்ணு கிட்ட கொடுத்துட்டா அந்த புல் புல் உன்கிட்ட ஜில் ஜில். அடி பாபா, உன்னை நம்பலாமா? அரே, என்ன கேள்வி கேட்ட? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க ஐயா. பஜக் பஜக் கிச்சக் பஜன் பஜன் பஜன். இத கொண்டு போய் நீ ஆசைப்படுற பொண்ணு கையில குடு. அவ உடனே சாப்பிடுவா. சாப்பிட்ட உடனே இல்ல, போதை ஏறி உன் மடியில ஓடி வந்து விழுவா. என்னுடைய மகளும் என் மகனுடைய சகோதரியுமான குமாரி ரவிதேவி இங்கு ஆடப் போறா. அவ ஆட ஆரம்பிச்சுட்டான்னா அப்படியே உணர்ந்துடும். என்னது
அடிச்சு கொலைப்படுவேன். அது என் பொண்ணு மாதிரியா? அது குட்டியா இருக்கும் போது ஒரு நாள் கனவுல தாலியாட்டா வந்து சொன்னாயா, அது குழந்தை பறவை இல்ல மனித பறவையான்னு. அதுக்கு 16 வயசு ஆகும் போது மனித மாப்பிள்ளைய கிடைப்பான்னு சொன்னாயா. சத்தியம் சொல்லுது, நான் நம்புறேன். என்னது குரங்குக்கு கல்யாணமா? நம்ம எல்லாம் குரங்குல தானே வந்தோம். நமக்கே கல்யாணம் நடக்கும் போது என் தங்கச்சி கல்யாணம் நடக்க கூடாதா? இந்த குரங்க கட்டிக்க போற குரங்க மாப்பிள்ளை யாருன்னு தெரியலையே. மகனே ரவி, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? மகனே கைலாசம், எப்போ அதான் மேலத்தை. நான் இதே ஊர்தான். என் பேரு சண்முகானந்தம். இந்த ஊர்ல செல்லமா சபலம் சண்முகானந்தம்னு கூப்பிடுவாங்க. அது சரி, இது என்கிட்ட கொடுக்குற? இது சாதாரண பணம் இல்ல, அபூர்வ பணம். கொக்கு சாமியார் கொடுத்தது. கொக்கு சாமியாரா? ஆமா, அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாரு, அதனாலதான் அந்த பேரு. அவரை போய் கும்பிட்டேன். டேய், நீ இதை சாப்பிடு, உனக்கு அழகு அதிகரிக்கும்னு சொன்னாரு. யோ, நீதான் அழகு இல்லையே, அதை நீயே சாப்பிட வேண்டியதானே? இது உங்களை மாதிரி அழகானவங்க தான் சாப்பிடணும். அழகு எங்க இருக்கோ அங்கதான் போய் சேரணும். இந்தாங்க. சுக்கரன் வக்கரம் இல்லாமல் இருக்கிறான். எல்லாம் சுபமாவே இருக்குது. ஜமீன்தார் வாய் சுவடி ஜோதிடத்திலிருந்து சோடி ஜோதிடம் வரைக்கும் பின்னி பிணைஞ்சு கிண்டி கிளறி பார்த்ததுல கீழனூர் ஜமீன்தார் கீர்த்திவர்மனோட மகன் காங்கேயவர்மனோட ஜாதகமும் தங்களுடைய புதவி கங்காதேவியினுடைய ஜாதகமும் ஓகோடு பொருந்தி இருக்கு. என்ன அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? ஜாதகம் பொருந்தி வருதுன்னா கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்த வேண்டியதுதானே? அப்புறம் என்ன, கல்யாணத்தை நடத்திடுவோம். வர்ற தை மாதம் வளர்வரையில சப்தம திதி, அமிர்த யோகம், அனுஷ நட்சத்திரம் கூடிய புதன்கிழமையில முகூர்த்தத்தை வச்சுட்டா சதிபதிகள் 2 பேரும் சர்வ பாக்கியத்தோட சந்தோஷமா வாழ்வாங்கன்னு எங்க ஜோதிட விதி சொல்லுது. என்ன ஓய்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் மக கல்யாணத்தை அன்னைக்கே நடத்துவோம்.
கடிச்சது கோயில் பாம்பியா? அதானே, என்ன அது அநியாயம்? கலிகாலத்துல கடவுளுக்கு கூடவா கண்ணாடி போயிடும்? கோவில் பாம்பு அம்மனோட அவதாரம்னு சொல்லுவாங்களே, அந்த தெய்வமே இப்படி ஒரு கொடுமைக்கு காரணமாயிடுச்சு. உன் மக கழுத்துல மாங்கல்யம் ஏறின மறு நிமிஷமே அவளை விதவையாக்கிட்டாளே அந்த காளியாத்தா. அரக்கர்களை சம்மாரம் பண்ண வேண்டிய அவ ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையே சம்மாரம் பண்ணிட்டாளே. அவ தாயா இல்ல பேயா? நீ ஒரு தெய்வம், உனக்கு ஒரு கோயில், இங்க ஒரு பூஜை. கூடாது, கூடவே கூடாது. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மனசரிய எந்த பாவத்தையும் செய்யாத என் வாழ்க்கையை இருளாக்கிட்டு நீ மாத்திரம் ஜெகஜோதியா உட்கார்ந்திருக்கியா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். கரைக்குள்ள ஓடுற வரைக்கும் தான் கங்கைக்கு பெருமை. அது கரையை உடைச்சிட்டு ஊர் அழிச்சா அது புண்ணிய நதியும் இல்ல, அதை வணங்குறதுல அர்த்தமும் இல்ல. தெய்வம் கோயிலை விட்டு வெளியே வர்றது ஊரை வாழ வைக்கிறதுக்காக கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ பாம்பு ரூபத்துல வந்து என் மாங்கல்யத்தையே பறிச்சிட்டியே. உன்னால வாழ்வழந்த கடைசி ஆள் நானாத்தான் இருக்கணும். ஓ மேல் ஆன என் உயிருள்ள வரைக்கும் நீ இந்த கோயிலை விட்டு வெளியே வரவே கூடாது. சத்தியம் தவறாத உத்தம குணப்பொண்ணா, இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது நிச்சயம்டா. என் வாக்கு பறிக்க